நடிகர் தனுஷ் சினிமா வாழ்க்கைக்குள் நுழைந்து 22 வருடத்தில் 50வது படத்தை வெற்றிகரமாக முடித்து காலரை தூக்கிவிட்டு கெத்தாக நிற்கிறார். அந்த வகையில் 50வது படம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவரே இயக்கி எழுதி நடித்த ராயன் படத்தை உருவாக்கியிருக்கிறார். இப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனமான கலாநிதி மாறன் தயாரித்திருக்கிறார். ஏற்கனவே தனுஷ் மற்றும் இவருடைய கூட்டணியில் வெளிவந்த திருச்சிற்றம்பலம் போட்ட பட்ஜெட்டையும் தாண்டி வசூலித்து இரட்டிப்பு லாபத்தை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிவிட்டது. அதே மாதிரி இப்படமும் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க போகிறது. இதில் தனுஷுடன் சேர்ந்த SD சூர்யா, செல்வராகவன், சந்தீப் கிஷன், காளிதாஸ், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். மேலும் இப்படத்திற்கு இசை புயல் AR ரஹ்மான் மெட்டமைத்திருக்கிறார். அந்த வகையில் சமீபத்தில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்தி முடித்திருக்கிறார். படம் எப்படி இருக்குமோ இல்லையோ தெரியாது, ஆனால் தனுஷ் பாடிய AR ரஹ்மான் இசையமைத்த உசிரே நீதானே என்ற பாடலில் AR ரஹ்மான் பாடியதற்காகவே இப்படத்தை பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் தீர்மானித்திருக்கின்றனர். மேலும் இதில் கலந்து கொண்ட தனுஷ் பேசிய பொழுது அவர் கடந்து வந்த பாதைகளை சொல்லி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். அந்த வகையில் ஒன்றுமே தெரியாமல் சினிமாவிற்குள் வந்த என்னை எப்படி நடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த குருநாதரை செல்வராகவன் தான் என்று அண்ணனுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எனக்கு கிரிக்கெட் சொல்லிக் கொடுத்தது, சாப்பிட சொல்லிக் கொடுத்தது, எப்படி வாழ்க்கையை போராட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது என்று அண்ணனை பார்த்து பெருமையாக பேசியிருந்தார் நடிகர் தனுஷ். அன்று குடிசையில் இருந்த என்னை இப்பொழுது போயஸ் கார்டனில் உட்கார வைத்திருப்பதும் அவர்தான் என்று அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்திருந்தார். ஏனென்றால் என்னை அந்த அளவிற்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வைத்து இப்பொழுது இந்த அளவுக்கு வளர்த்து இருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார். அதனால் தான் இப்பொழுது போயஸ் கார்டனில் என்னால் சொந்தமாக ஒரு வீடு வாங்க முடிந்ததும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தனுஷ் அவர்கள் ஏன் நானெல்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்க கூடாதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தார். அதுக்கு என்னெல்லாம் பேசியிருப்பீர்கள், எவ்வளவு அவதூறுகளை சுமந்தேன் என்று தனுஷ் பேசியிருந்தார். அதாவது, நான் யாருடைய ரசிகன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த வகையில் எப்படியாவது தலைவரை பார்த்துவிட வேண்டும் என்று 16 வயதில் போயஸ் கார்டனில் சென்று ரஜினியின் வீட்டை பார்க்க ஆசைப்பட்டேன். அப்பொழுது அங்கு இருந்த போலீசிடம் கெஞ்சி அந்த ஏரியாவிற்கு போனேன். அங்கே போய் பார்த்தால் ஜெயலலிதா அம்மா வீடு இந்த பக்கம், அந்த பக்கம் ரஜினி சார் வீடு இருந்தது. இதற்கு இடையில் எப்படியாவது நாம் சின்ன வீடு கட்ட வேண்டும் என்று அந்த வயதில் ஒரு கனவு கண்டேன். அதற்காக நான் அப்பொழுது போட்ட விதைதான் இப்பொழுது நான் ஆலமரமாக முளைத்திருக்கிறேன். அந்த வயதில் வெங்கடேஷ் பிரபுவுக்கு வந்த ஆசைக்கு இப்பொழுது தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் போயஸ் கார்டனின் கட்டியிருக்கும் இந்த வீடு என்று கெத்தாக பேசியிருந்தார். தலைவர் ரஜினிகாந்த் வீட்டை பார்த்தால் போதும் என்ற 16 வயதில் அந்த ஏரியாவுக்கு சென்ற தனுஷ் ரஜினிகாந்தின் மகளை திருமணமும் செய்து சமீபத்தில் அவர்களுக்கு விவாகரத்துமானது. தற்பொழுது போயஸ் கார்டனில் வீடு வாங்கி தன்னை பற்றி பெருமையாக பேசியிருந்தார் நடிகர் தனுஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.